வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். அரபிக்கடலில் காற்று சுழற்சி உருவாகப் போகிறது. ஏப்ரல் 10 தேதிக்குள் நிறைய மழைப்பொழிவை கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் லட்சத்தீவு மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி படிப்படியாக கிழக்கு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் பிறகு வடகடலோரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது. முதல் வாரத்தில் தொடங்கும் இந்த தாழ்வு நிலையை தொடர்ந்து அடுத்தடுத்த தாழ்வு நிலைகள் மே மாதத்தில் உருவாகப் போகிறது. வங்கக்கடலிலும் நிகழ்வு உருவாக காத்திருக்கிறது. இந்த நிலையில் வங்கக்கடல், அரபிக்கடலில் இருவேறு தாழ்வு நிலைகள் உருவாகி வரக்கூடிய கோடையில் அமைய இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திர அனல் வெயில் காலத்தை இரவு நேர மழைப்பொழிவு, மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர மழைப்பொழிவு அக்னி நட்சத்திரத்தின் அனலையும் வெயிலையும் தணிக்க இருக்கிறது. ஆக வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு அரபிக்கடலில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும், அதற்கு முன்பாகவே அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகி கேரளாவில் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் நாம் நீண்டகால வானிலை அறிக்கையில் ஏற்கனவே சொல்லியிருப்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். விரிவாக பார்ப்போம். இன்றைக்கு, அதாவது 26ஆம் தேதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும். 27ஆம் தேதியும் அதேபோல் இருக்கும். 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரி முதல் கோயமுத்தூர், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் 28ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைக்கும், ஒதுக்கி. தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் கூட 28ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும். 29, 30 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ஈரோடு மற்றும் நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி, மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 29, 30 தேதிகளில் மேலும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் ஒதுக்குதல் குறையும். ஒதுக்குதல் இருக்கும், ஆனால் ஒதுக்குதல் அளவு குறையும். மழைப்பொழிவு பரப்பு அதிகரிக்கும். இந்த நிலையில் காற்று சுழற்சி லட்சத்தீவிற்கு தெற்கே மாலத்தீவு அருகே உருவாகி லட்சத்தீவு மற்றும் கேரள கடற்கரைக்கு நெருக்கமாக வந்தடையும். இதன் காரணமாக வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு மேல் 3, 4 தேதியிலிருந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு பரப்பில் அதிகரித்து ஒதுக்குதல் என்பது இல்லாமல் போகும். ஒதுக்குதல் இருந்தாலும் ஏதோ ஒரு மணி நேரத்திலேயாவது அந்த ஒதுக்கி இருக்கிற இடத்துல மழைப்பொழிவை கொடுத்துவிடும். அதனைத் தொடர்ந்து 5, 6 தேதிகளில் டெல்டா, 2ஆம் தேதியே டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு, ஆனால் உறுதி இல்லை. 4ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். தென்கடலோரம் 4ஆம் தேதியிலிருந்து தான் எல்லோருக்கும் மழை. 4ஆம் தேதியிலிருந்து தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எல்லாம் தீவிரமடையும் மழை. டெல்டா மாவட்டங்களுக்கு 3ஆம் தேதிக்கு பிறகு 4, 5 தேதிகளில் தீவிரமடையும் மழை. 6, 7, 8 தேதிகளில் வடகடலோரமும் தொடங்கி தீவிரமடையும். ஆக அனைவருக்கும் உண்டான ஒரு பரவலான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பொழிவை என்றைக்கு அது வங்கக்கடலோரம் சென்னை, திருவள்ளூருக்கும், விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் என்றைக்கு கொடுக்கிறதோ அன்றைக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், கேரளாவிற்கும், ஒட்டுமொத்த நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கரூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோடை மழை, தென்மேற்கு பருவமழை போல நல்ல ஒரு பலத்த மழை பொழிவை இந்த ஆண்டு கொடுக்க போகிறது. டெல்டா, அதாவது முதலிடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். ஒட்டுமொத்தம் எல்லா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2ஆவது வாரத்தில் மிக கன மழைப்பொழிவு, அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொழிவு, அணைகளுக்கு நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது போல உங்களுக்கு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் அது பெரும்பாலும் மாலை இரவு மழைப்பொழிவாகத்தான் அமையும். குளிர்ந்து விடும். ஒரு நாள் பெய்யும் மழை அடுத்த நாள் வெயிலை
தணிக்கும், வெப்பத்தை தணிக்கும். இப்படி படிப்படியாக முதல் வாரத்தின் பிற்பகுதி, 2வது வாரத்தின் ஒட்டுமொத்த எல்லா நாளுமே, 3வது 4வது வாரமுமே மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். வங்கக்கடல்ல நிகழ்வு, அரபிக்கடல் நிகழ்வு என்று இருபக்கம் இரு நிகழ்வு உருவாகி இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மே அக்னி என்பது, அனல் என்பது இல்லாமல் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையை கொண்டு வர இருக்கிறது. மேற்கு மாவட்டங்களில் நிலவக்கூடிய அனல் வெப்பம் என்பது வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்கள் வரைக்கும் தான். 1ஆம் தேதி தொடங்கிவிட்டால் மிகவும் குறைந்துவிடும். 4ஆம் தேதி தொடங்கிவிட்டு 4ஆம் தேதிக்கு பிறகு மிக குறைந்து நல்ல மழைப்பிடிப்பை தரும் என்பதில் மாற்றமில்லை. அதே போல தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். உலக வானிலை வல்லுநர்கள் எல்லாம், பல்வேறு மாதிரிகள் எல்லாம் இந்த வருடம் அது தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யும் என்றும் அதிக மழை பொழிவதற்கு வாய்ப்பு 0 என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாம் நீண்டகால அறிக்கையில் எந்தவித மாற்றமும் செய்யாமல் கடல் வெப்பம் அதிகரித்திருக்கிறது, கடல் நீரோட்டங்கள் வலுவாக இருக்கிறது என்பதை கொண்டு உறுதியாக அறிவித்துக் கொண்டே இருந்தோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முன்கூட்டியே இந்த மாத இறுதி 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள தென்மேற்கு பருவமழை தொடங்கும். வலுவான நிகழ்வால் கேரளா கனமழை பொழிவை கொடுக்க தொடங்கும். தொடர்ந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் எல்லாம் அடிக்கடி நிறைய நிகழ்வுகளின் காரணமாக நல்ல மழை பொழிவை கொடுத்து அணைகளை நிரப்ப செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வங்கக்கடல் வெப்பமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிற காரணத்தினாலே ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய தாழ்வு நிலை காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளா, கர்நாடகா வழியாக ஈர்க்கப்பட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் அணைகளை நிரப்பும் மழை மட்டுமல்லாமல் வட இந்தியாவிலே நிறைய ஒரு சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். பருவமழைக்கு முந்தைய கோடை மழையில் வட இந்திய நிலப்பகுதிகளில் இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும். வழக்கமாக கடந்த ஆண்டு சுமார் ஒரு வழக்கத்திற்கு அதிகமான இடிமின்னல் தாக்கம், உயிரிழப்பெல்லாம் இருந்துச்சு. இந்த வருடம் கடந்த ஆண்டை விட கூடுதல் இடிமின்னல் தாக்கம் பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் இமயமலை ஒட்டிய உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இருக்கும். பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை அதை விட சிறப்பாக இருக்குது. கடந்த ஆண்டு இலங்கைக்கு ஏற்பட்ட ஒரு அச்சுறுத்தல் போல இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு அச்சுறுத்தும் மழைப்பொழிவு தெரிகிறது. ஒரு இல்லை, அடுத்தடுத்த நிகழ்வுகள், வலிமையான நிகழ்வுகள்லாம் எதிர்பார்க்கலாம். ஆகவே பற்றாக்குறை மழைப்பொழிவு என்பதெல்லாம் பேச்சுக்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நீண்டகால ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கிறோம். அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திடவும், வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து மாறுதலுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் உண்டு. டெல்டா மாவட்டங்களுக்கு மழை எப்போ சொல்லியிருக்கிறோம்? உறுதினா 2ஆம் தேதிக்கு மேலே தான். மேற்கு மாவட்டங்களில் 28ஆம் தேதி தொடங்குகிறது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக அனைத்திற்குமே நாம் வார்த்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.